அதுக்கடுத்து நல்ல விஷயங்கள் ஒழுக்கங்கள் செஞ்சா அவனை ஆள் பார்த்து செய்யுங்கன்னு சொல்றத தவிர எதுக்கு சொல்றேன்னா அந்த அன்புக்கு வந்து எல்லாம் கிடையாது. அப்ப உங்களுக்குள்ள தயவு அன்பு வளர ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு சராசரி மனிதனுக்கூட அறிவு வளரும் அப்படின்னு சொல்றாரு. அன்பும் அறிவும் இரண்டு அன்பும் அந்த அறிவுக்கும் அன்புக்கும் வித்தியாசமே கிடையாது. யாருக்கு அறிவு விருத்தி ஆகும், நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகும் பாத்தீங்கன்னா யாருக்கு அன்பு கருணை இருக்கோ அவங்களோட நாலேஜ் பெருசாகும். நம்ம இன்னைக்கு என்னென்னமோ நாலேஜ் சொல்றோம், சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டு. அந்த காலத்துல நம்ம கோயில்கள்ல நம்ம இடங்கள்ல பாத்தீங்கன்னா 9 கிரகத்தை கட்டி வச்சாங்களே. எந்த டெலிஸ்கோப் வச்சு பார்த்தாங்க 9 கிரகத்துக்கு தெரிஞ்சது? எல்லாம் கணிதம், எல்லாமே பாருங்க இன்னைக்கு எல்லாமே சரியா பண்றாங்க. இன்னைக்கு நீங்க காசு இருந்தா கூட கோயில போய் கட்ட முடியாது. இதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட அந்த அன்பு. யாருக்கு அன்பு தயவு கருணை அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அறிவு விரிவாகவும் வளர இருக்காது. இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க ஜீவகாரணியம் பண்ணாலும் உங்களுக்கு அன்பு தயவு கருணை அதிகமாகுது, உங்களோட கர்ம வினைகள் இறங்குது. அடுத்து இன்னொரு வளர் பெருமாண்ட என்ன ஸ்பெஷல், 3வது விஷயம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து எல்லா ஞானிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. பல்வேறுபட்ட நிலைகள், அதாவது முக்தின்னு சொல்லுவாங்க, அதுல சித்தின்னு சொல்லுவாங்க, இதுல பல்வேறு நிலைகள்லாம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு இடங்கள் அடைஞ்சாங்க. அது இல்லாம எல்லாமே நீங்க எந்த ஆன்மீகவாதிகிட்ட போய் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இப்ப கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மனிதனாக பிறந்த ஒரு நாள் பிறந்த ஆகணும் அப்படின்றது இது வரைக்கும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கிறது, நடந்துட்டு இருக்கு. ஆனா வந்து இதை வந்து நம்மளோட மரபுல ஏத்துக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழர் மரபுல அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பட விஷயம். ஏன்னா வேதாந்தம் சித்தாந்தம் இது எல்லாத்துலயுமே என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மனிதன் வந்து இறைவனோட எந்த கலக்குள்ள இறைவன் வேற மனிதன் வேற இருவரும் பிறந்து இறந்தாங்க அப்படின்றது சொல்லப்பட்டது. ஆனா நம்ம தமிழர் மரபுல திராவிட அந்த ஆதி தமிழர்கள்ட்ட இருந்த ஒரு கலை என்னன்னு பாத்தீங்கன்னா சாகா கலை. இந்த சாகா கலைன்றது வந்து தமிழர்கள்ட்ட மட்டும் கிடையாது, லெமூரியா கண்டம் சொல்லுவாங்க. இப்ப காட்டினத்துல உடஞ்சது இல்லைங்களா, அப்ப லெமூரியா கண்டம் இப்ப இருக்க சைனா, இப்ப இருக்கிற இந்தியா, அப்புறம் இந்த மெக்சிகோ சில பார்ட் எல்லாமே அப்ப எல்லாம் ஒன்னா இருந்திருக்கு. இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி சைனால அப்புறம் வந்து இந்தியாவில் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில இன்னும் கொஞ்சம் இருக்கிற இடங்கள். இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாம் லெமூரியா கண்டம் சொன்னாங்க. இந்த லெமூரியா கண்டத்துல வாழ்ந்த எல்லாருக்குமே என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 3வது கண்ணுன்னு ஒரு கண்ணு இருந்திருக்கு. இன்னைக்கு ஆராய்ச்சியில வந்து நீங்க போய் பார்க்கலாம், கூகுள் தட்டி பாருங்க. லெமூரியா கண்டத்துல வாழ்ந்த எல்லாருக்குமே வந்து 3வது கண்ணு ஒரு கண்ணு இருந்திருக்கு. இவங்க எல்லாம் வந்து மரணம் இல்லாம வாழ்ந்திருக்கிறாங்க அல்லது ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறாங்க. நீண்ட ஆரோக்கியத்துல மரணம் வந்து இவங்க நோய் வந்து வரல, இவங்களா போய் வேணா பண்ணிக்கிட்டாங்களே தவிர மரணம் சம்பவிக்கல, நீண்ட ஆரோக்கியத்தோட வாழ்ந்திருக்காங்க. இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கையில இருந்தது சாகா கலை, ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ்னஸ். இப்ப டெத்லெஸ்னஸ்னா என்ன சொல்றாங்க, இந்த உடம்பு இறந்து போயிடும், இந்த ஆன்மா போய் சோல் போய் ஒரு இடத்துல முக்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை நம்ம சித்தர்கள் ஏத்துக்கல. இவன் திருவள்ளுவர், ஔவையாரு, நான் சொல்றது புதுசா இருக்குன்னு நினைக்காங்க, திருக்குறள் இதெல்லாம் இருக்குது எல்லாமே. வளமை செய்யினால் மானடை சேர்ந்த நிலைமை நீடூடி வாழ்வான், இந்த பூமியில நீடூடி வாழ்வான்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்போ வந்து திருவள்ளுவர், ஔவையாரு, நால்வர்கள், 18 சித்தர்கள், நம்ம வழியில வந்து எல்லா அந்த சித்த பெருமகள் எல்லாமே சொல்றாங்கன்னா சாகா கலைன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த பூமியில மனிதனா பிறகு எல்லாருமே அழியறதுக்காக வரல, இந்த தேகத்தோட இந்த தேகத்தை நித்திய தேகமா மாத்திக்கிறாங்க. அதாவது எந்த உடம்பு அழிஞ்சு போகும்னா இந்த உடம்பு அழிஞ்சு போயிடும். ஏன்னா இது வந்து அன்பியூர் பாடி. மொத்தம் 3 பாடி இருக்குது. அதான் சொல்லுவாங்க அசுத்த உடம்பு, இது நம்ம எல்லாத்துக்கும் அனுபவத்துல இருக்கிறது. சுத்த உடம்பு, பிரணவ உடம்பு, ஞான உடம்பு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அன்பியூர் பாடி, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது. ஏன் இது அன்பியூர் பாடின்னு சொல்றோம்னா காலையில தூங்கி எந்திரிச்சிங்கன்னா ப்ரஷ் பண்ணி சோப்பு போட்டு கிளீன் பண்ணி நம்ம உடம்பு சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளேயும் எல்லாமே அழுக்கு இருக்குது உள்ள, அசுத்த உடம்பு. அது இல்லாம பாத்தீங்கன்னா நாளாக நாளாக நம்ம உடம்பு இறந்துகிட்டு இருக்கு. தெரியுங்களா, ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இறந்துகிட்டு தான் இருக்கிறோம். என்னைக்கே ஒரே நிமிஷம் போய் சேரல. அந்த நிகழ்வு நடக்கும் முன்னாடி எவ்ரி ஒரு வீக்கும் இப்போ நீங்கள் சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வீக் இருந்த நீங்க அடுத்த வாரம் நீங்க கிடையாது, செல்ஸ் எல்லாம் இறந்து புதுசு பிறக்குது. அப்ப இந்த உடம்பு ஒவ்வொரு நிமிஷம் இறந்துகிட்டு இருக்கு. இது வந்து அசுத்த தேகம். வள்ளல் பெருமான சித்தர்கள் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா சுத்த தேகம், ஞான தேகம், பிரணவ தேகம். அதாவது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், பியூர் பாடி, சவுண்ட் பாடி, விஸ்டம் பாடி. இந்த 3 தேகம் இருக்கு நமக்குள்ள. ஆனா நம்ம எல்லாரும் இந்த தேகத்துல நின்றோம். எப்படி இந்த தேகத்துக்குள்ள போறது? அதுக்கு பாத்தீங்கன்னா சித்தர்கள், அதாவது 18 சித்தர்கள், அதுல நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க. அவங்க என்ன மார்க்கத்தை கையாண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க யோகம் முதலிய சகாய சாதனங்கள், மூலிகைகள், காயக்கற்பங்கள், இந்த மாதிரி பல வகைகளை சாப்பிட்டு இந்த தேகத்தை வந்து கன்வெர்ட் பண்றாங்க. அப்ப சில விரதங்கள்ல இருக்கும் போது என்ன ஒண்ணு இந்த உடம்பு சுத்த உடம்பா மாறும். இப்ப நீங்க கிரியா பாபாஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2000 வருஷம் 3000 இமயமலையில வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி வந்து லெமூரியா கண்டன் சொல்றேன் இல்லைங்களா, அந்த வம்ச வழியில இப்ப நமக்கு ரிசர்ச்சாவே என்ன மெசேஜ் கையில ஒரு சாட்சி இருக்குன்னா, நம்ம கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தாலாம் பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க.
முதுமக்கள் தாலின்னு ஒண்ணு இருந்தது. நிறைய இடங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொள்ளு தாத்தா எழு தாத்தாவே நோயே கிடையாது. அவங்களுக்கு 150 வயசுல ஒண்ணு எல்லாம் இப்படி படுத்திருப்பாங்க. போதும், இதுக்கு மேல அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு பிடிச்சதெல்லாம் உள்ள போட்டு மூடி வச்சுருவாங்க, கருணை குலைன்னு சொல்லுவாங்க. போதும், உள்ளே அப்படியே இறந்துருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல வேற மாதிரி மாத்திட்டோம், நம்ம கிட்ட தெரியல. இன்னைக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த 3வது கண்ணுன்னு சொல்றோம் இல்லைங்களா, நமக்கு எல்லாம் இருந்ததுன்னு. இன்னைக்கு சயின்டிஸ்ட் நீங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து 20-21 வயசுக்கு அந்த டீனேஜ் தாண்டி மேல வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற பிட்யூட்டி கிளாண்டு, பீனல் கிளாண்ட்ஸ் வந்து என்ன சொல்றது, அது இயக்க நிறுத்தப்படுறது. எதனாலன்னா நம்மளோட செயல்கள்னாலதான். நீங்க சாப்பிட்ற உணவு வகைகள்னாலையும், நீங்க வாழ்க்கை முறைகள்னாலையும், நம்ம மைண்டோட ஸ்ட்ரெஸ் மன அமைப்புகள்னாலையும் வாழ்க்கை முறை என்னாச்சுன்னா பிட்யூட்டி பீனல் கிளாண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிறத நின்றுச்சு. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரியவர்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் இருந்தது. ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ஆன்மீகம் போனா இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இதோட ரூல்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாதான் ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகன்றாங்க. அது கிடையாது. ஏன் உங்களை வந்து ஒரு கட்டுக்கோப்புகளை கொண்டு வராங்கன்னா, நீங்க செஞ்சீங்கன்னா தப்பா செய்யறீங்க. வள்ளல் பெருமான் ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார், தப்பாலே ஜெகத்தி சாகவே துணிந்து. நீங்க ஏன் சாகறோம்னா தப்பாலதான் சாகுறோம். நம்ம சாப்பிட்றது தப்பா இருக்குது, நம்ம சிந்திக்கிறது தப்பா இருக்குது, நம்ம மூச்சு விடுறது தப்பா இருக்குது, நம்ம பேசுறது தப்பா இருக்கு, நம்ம நடக்கிறது கூட தப்பா இருக்கு. எல்லாமே தப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். அதை மாத்துங்க. அந்த காலத்துல வந்து பாருங்க, காலையில எந்திரிச்சாங்கன்னா பிரார்த்தனை பண்ணி அந்த பிரேயர் முடிச்சுட்டு ஒரு தியானங்கள் பண்ணாம நம்ம தாத்தா பாட்டிக்கு வாயில தண்ணியோட வைக்க மாட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாம் முடிச்சு காலைல வந்து எல்லாரும் பிரார்த்தனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதுக்குன்னா அவங்க, நான் சொன்ன சயின்டிஸ்ட் இது ஆக்டிவேட் நின்றது. நீங்க மறுபடியும் நீ நினைச்சீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணிட முடியும். எப்படின்னா உங்க உணர்வால நீங்க இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்க பிட்யூட்டி பீனல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. பிட்யூட்டி பீனல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகி அந்த அமிலம் உடம்புக்குள்ள எப்பயுமே சுரந்துகிட்டு இருந்தா உங்க உடம்புல வந்து நோய்கள் அதிகமா வராது. மனசு வந்து இறுக்கத்தன்மைகளா இருக்காது. மைண்ட் எப்பவுமே ரிலீஃபா இருக்கும். ஒரு இன்பத்திலே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க இந்த சயின்டிஸ்ட் இன்னொரு கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம ஹிமாலயஸ்ல இருக்கிற நிறைய சாதுக்கள் அவங்களும் ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் நல்லா ஆக்டிவேட்டா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க முகம் இயற்கையாக ஒரு பொலிவா இருக்குது, குறைஞ்ச உணவே சாப்பிடுறாங்க, வாழ்க்கையில ஒரு ஹாப்பியா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்க பண்ற பிரார்த்தனைகள், அவங்க பண்ற தியானங்கள், அவங்க பண்ற தவங்கள். அது இல்லாம இன்னொரு விஷயத்தினாலேயே அந்த பிட்யூட்டி பீனல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுதுன்றாங்க. நீ எந்த யோக தவமே பண்ண தெரியல, யாரு இயற்கையாவே அன்பா கருணையா இருக்காங்களோ அவங்களுக்கு இயற்கையாவே ஆக்டிவேட் ஆகும். நான் வல்பெருமான எப்பயுமே ஒரு நிமிஷமா அந்த கருணையாவே இருந்தாரு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஏன்னா அந்த கருணையாவே இருந்ததுனால என்னாச்சு, அது எப்பயுமே மூடல. அது இன்னொரு ரகசியம் இருக்கு. பிட்யூட்டி கிளாண்ட் அண்ட் பீனல் கிளாண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கிரேக்க மொழிகள்ல இருந்து வரப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரியா தெரியல. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு உண்மை இருக்கு. அவங்க சயின்ஸ்ல நேம் வச்சதோட ஒரு உண்மை இருக்கு. இது கொஞ்சம் நான் ஒரு டீப்பா விஷயம் சொல்றேன், தப்பா நினைச்சுக்கோங்க நீங்க. பிட்யூட்டி கிளாண்ட் பீனல் கிளாண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் உறுப்பு பெண் உறுப்புன்னு அர்த்தம். இப்ப நம்ம தலைப்பகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மை இருக்கு. இப்ப எப்படி வெளியே நம்ம மனிதர்களுக்கு இருக்க உறுப்பு மாதிரி இங்க ஒரு உறுப்பு இருக்கு. அதனால ஸ்பிரிச்சுவல்ல சொல்லுவாங்க, ஆண் பெண்ன்றது உடம்பு பேதம் கிடையாது. உள்ள ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்ப இங்க இருந்து